ஏகாந்தம் கமலநகனம் யோகிகிர்த்தியானகம்யம் வந்தே விட்டும் பகுபயகரம் சர்வலோகைகநாதம். श्रीरामचंद्र स्थितपारिजातः समस्तकल्याणगुणाभिरामः सीतामुखाम्भोर्हचञ्चरीको निरन्तरं मङ्गलमातनोतु। श्रौतस्मार्तादिकं कर्म निखिलं येन सूत्रितं तस्मै समस्तवेदार्थविदे विखनसे नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगदा अजाड्यं वाक्पटुत्वं च हनुमस्मरणात् भवेत्. ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் காலை வணக்கங்கள். இந்த சுபதினம் நமக்கெல்லாம் பெரிய பாக்கியமாக கிடைத்திருக்கிறது. ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பெருவிழா, பரமபதவாசல் திருவிழா, திருவாசல் என்று குறிப்பிடப்படுகிறது. லக்ஷ்மி கடாட்சம் பெற்று உய்ய வேண்டி மக்கள் எல்லோரும் நம் வாழ்விலே பயணித்து கொண்டிருக்கிறோம். லக்ஷ்மி கடாட்சம் என்பது பொருளிலார்க்கு இவ்வுலகமில்லை என்பது மட்டுமல்லாமல் அருளிலார்க்கு அவ்வுலகமில்லை என்பதையும் மனதில் கொண்டு அருள் செல்வத்தையும் வேண்டித்தான் நாம் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். மனிதனின் வாழ்க்கை குறிக்கோள் என்ன என்று நித்தியம் நாம் சதா சிந்தித்து கொண்டு அந்த குறிக்கோளை அடைவதிலே முனைப்பாக இருக்கின்றோம். நம்முடைய பெரும் பாக்கியம் இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்தது. இந்த மனித பிறவியை சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் இறைவனை வணங்கி நம்முடைய முயற்சிகளை எல்லாம் சிறப்பாக செய்து எல்லோருக்கும் நல்லதே செய்து நாமும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். எப்படிப்பட்ட மனித குழந்தை தேவை என்று இறைவனை பிரார்த்திக்கின்ற மந்திரம் இருக்கிறது. சோமோ தேனகும் சோமோ அர்வந்தமாசகம் என்கிற மந்திரம். இந்த மந்திரம் வேதங்களிலே சொல்லப்பட்டு யாகங்களிலே பிரயோகிக்கப்படுகிறது. இதிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சோமன் என்று விளித்து அந்த பகவான் நமக்கு பொறுமையுள்ள குழந்தையை தர வேண்டும், குதிரை போன்று செயல்வேகமுள்ள குழந்தையை தர வேண்டும், வீரனான குழந்தையை தர வேண்டும். கர்மண்யம் ததாத்து சோமோ வீரம் கர்மண்யம் ததாத்து என்று செயலை செவ்வனே செய்கின்ற குழந்தையை தர வேண்டும். ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை எதுவாக இருந்தாலும் சிறந்தவனாக சிறந்தவளாக இருக்க வேண்டும். சாதன்யம் விதத்தியம் சபேயம் என்று பொறுமையுள்ள குழந்தையாக இருக்க வேண்டும். சபையோர் எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய செயல்களை, உலகத்திலே மக்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய செயல்களை செய்கின்ற குழந்தை வேண்டும். இவை மட்டுமல்லாமல் தன் தகப்பனார், தன் தாயார், தன் பெரியோர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற குழந்தை வேண்டும் என்று அந்த பகவானை பிரார்த்தித்து நாம் இந்த மனித பிறவியிலே செல்லுகின்றோம். இப்பொழுது நமக்கெல்லாம் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ நம்பெருமாள் உற்சவர் சேவை நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. இதெல்லவோ நமக்கு பெரும்பேறு என்று சேவிக்கின்ற புதுயுகம் தொலைக்காட்சி மூலம் சேவிக்கின்ற ஒவ்வொருவரும் ஆனந்தப்படுகின்றோம். பரமபத வாசல், சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படுகின்ற, மக்களாலே அழைக்கப்படுகின்ற இந்த பரமபத வாசல் அலங்கார பூஷிதமாக சிறந்த பூ அலங்காரத்தோடு காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு கதவிலும் கோவிலிலே தேவதைகள் உரைகின்றார்கள். தாத்தா விதாத்தா பவங்கன் பதங்கன் பதிரன் வருணன் என்று தேவதைகள். முக்கியமான திருவாசல்களிலே தர்மம், ஞானம், ஐஸ்வர்யம் என்று இந்த 3 தேவதைகளும் விளங்குகின்றார்கள்.
ஒவ்வொரு வாசக்காலிலும் மேலே மகாலட்சுமி விளங்குகின்றாள். துவாரஸ்ரீ என்று லக்ஷ்மி போற்றப்படுகின்றாள். கோபுர தரிசனம் சர்வபாப விமோசனம். எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஸ்ரீ நம்பெருமாள் திருக்குடையுடன் எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார். இந்த மகத்தான தருணம் பல பல சோதனைகளை எல்லாம் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற நமக்கு இந்த நாள் நல்ல நல்ல சிந்தனைகளை எல்லாம் கொடுத்து எம்பெருமானிடத்திலே நமக்கு பக்தியை வளர்த்து நாம் வாழ்க்கையிலே இறைவனுடைய துணையோடு தன்னம்பிக்கை மிக்கவனாக நாம் ஒவ்வொருவரும் வெற்றி நடை போட பகவானுடைய இந்த சிம்ஹகதி நடை, கஜகதி நடை என்று சொல்லப்படுகின்ற திவ்யமான பெருமாளுடைய உற்சவத்தை சேவிக்கின்றோம். பெருமாளுடைய திருத்தோள்களிலே கிளிகள் அமர்ந்து எம்பெருமானை சேவித்த வண்ணம் இருக்கின்றன. திவ்யமான பாண்டியன் கொண்டை சாற்றிக்கொண்டு ரத்னாங்கி சாற்றிக்கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கின்றார். ஸ்ரீவைகுண்டமாகிற பரமபதத்திலே திருமாமணி மண்டபத்திலே எம்பெருமான் இதே போன்றே எல்லா பூஷணங்களோடும் எழுந்தொழிருக்கிறார். கௌஸ்துபம், வனமாலா இவற்றையெல்லாம் தரித்தவனாய் ஸ்ரீவத்சமாகிற மரு அந்த திருமார்பிலே மகாலட்சுமியின் பீட்டம் அந்த பச்சைக்கல்லாக பெருமாளுடைய வலது திருமார்பிலே சேவையாகிறது. பின்பழகிய ஜீர் என்று பெரியவர் இருந்திருக்கிறார். அதுபோல ஒவ்வொரு பக்தரும் பெருமாளுடைய திருமேனி சௌந்தரியம் பின்னும் சேவிக்கிறோம், முன்னும் சேவிக்கிறோம். தோள் கண்டார் தோளே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார் என்றபடியாக எந்த அங்கத்தை நாம் சேவிக்கிறோமோ அந்த அங்கத்திலேயே ஆழ்ந்து விடுகிறோம். பெருமாளுடைய திவ்யமான திருமேனி அழகு வர்ணிக்க முடியாதது. அழகியான் என்று பெருமாளுக்கு நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாளுக்கு திருநாமம். நம் பெருமாள் என்று ஒரு வண்ணான் இந்த உற்சவரை நமக்கெல்லாம் காட்டி கொடுத்தார். இவரே நம்முடைய பெருமாள் என்று பெருமாளுடைய ஈரவாடை தீர்த்தத்தை அருந்தி மிகவும் சிரமமான காலத்தில் காப்பாற்றப்பட்ட உற்சவர் திருமேனிகளை எல்லாம் பார்த்து எது நம்முடைய கோவில் உற்சவர் எந்த சுவாமி என்று ஆராய்ந்து அப்பொழுது நம்பெருமாள் இவரே நம்பெருமாள் என்று வண்ணானானவர் பெருமாளுடைய ஈரவாட தீர்த்தத்தை அருந்தி கண்டுபிடித்தார். அதற்கு முன்னரே நம்பெருமாள் என்று பெயர் பெற்றிருந்த பெருமாள் அது முதல் அதை காரணப்பெயராகவும் கொண்டவர் ஆனார் என்பது நமக்கு தெரிகிறது. பிறப்பில் பல்பிறவை பெருமாள் என்று ஆழ்வார் சேவிக்கிறார் பெருமாளை. அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று வேதம் சொல்லுகிறது. பிறப்பற்றவனான பெருமாள் எம்பெருமான் ஸ்ரீவன் நாராயணன் பல பிறவி எடுக்கின்றான், பலவிதமான பிறவி எடுக்கின்றான் என்று சொல்கிறார் ஆழ்வார் அருளி செய்கிறார். அப்படியாக அந்த பகவான் ஒவ்வொரு தேவஸ்வரூபமாகவும் முனிஸ்வரூபத்திலும் பல்வேறு உயிரினங்களிலும் எல்லா இடத்திலும் பெருமாள் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அந்தர்யாமியாக, சர்வாந்தர்யாமியாக. அதே சமயம் ச ஆத்மா அங்கான்யன்யா தேவதாக என்றபடி பெருமாள் ஒருவனே உயிராக இருக்கிறான். எல்லா தேவதைகளும் அவன் அங்கங்களிலே விளங்குகிறார்கள். தோள் கண்டார் தோளே கண்டார் என்றபடியாக பெருமாள் அங்கமான தேவதைகளை சேவிக்குங்கால் மக்கள் அந்தந்த தேவதைகளிடத்திலேயே ஈடுபட்டு விடுகிறோம். அவை பகவத்கீதையிலே பெருமாள் சொன்னபடியாக அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏத்தி என்கிற பாசுரம் தெரிவிக்கிறபடியாக ஒவ்வொருவரும் பெருமாளுடைய கிரீடத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த கிரீடத்தையே சேவித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல அவரவருக்கு இஷ்டமான தெய்வங்களை எல்லாம் சேவிக்கிறோம். இந்து மதத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்து மதம் சிறு தெய்வம் பெருந்தெய்வம் என்கிற பேதம் இல்லாமல் எல்லா தெய்வத்திலும் பரம்பொருளே நமக்கு சேவை சாதிக்கிறான். தெய்வம் மானுஷரூபேன என்று நம்மை காக்கின்ற ஒரு மனிதனை தெய்வமாக வந்த என்னை காப்பாற்றினாயே என்று சொல்கிறோம் அல்லவா? அதுபோல நெருப்பு சிறிதாக இருந்தாலும் சுடும், பெரிதாக இருந்தாலும் சுடும். அதுபோல இறைவன் ஒருவனே. ஏகஸ்ஸன் பகுதா விசாரஹ ஏகோ தேவோ பகுதா நிவிஷ்டஹ
என்று வேதம் பகர்கிறது. வேதவாக்கின்படி ஒருவனே தேவன், அவனே பல பல பெயரிட்டு அழைக்கப்படுகின்றான். நம்மாழ்வார் அருளிச் செய்தபடி பகவான் ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அழியுமல்லன் என்று ஆழ்வார் அருளிச் செயல். பகவான் நாம் காண்கின்ற மனிதர்களின் பாலினங்கள் வித்தியாசங்களை எல்லாம் தாண்டியவன். அவனை புருஷனாகச் சொல்லுகிறோம். பிரகிருதி புருஷயோகோ சம்பந்தா என்று ஸ்ரீ வைகானத பகவத் சாஸ்திரம், பெருமாளை கோவிலில் ஆராதிக்க ஏற்பட்ட சாஸ்திரங்கள், ஆலயத்திலே 2 சாஸ்திரங்கள் முக்கியமாக உலகத்திலே நாம் காண்கிறோம். ஒன்று ஸ்ரீ வைகானத பகவத் சாஸ்திரம், இன்னொன்று ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம். இவ்விரண்டின் மூலமாகவும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் திவ்யதேசங்களில் எல்லாம். திவ்யதேசம் என்பது 108 என்று நாம் எல்லோரும் ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏன் 108? எதனால் அந்த எண்ணானது திவ்யதேசங்களுக்கு ஏற்பட்டது? அதைவிட குறைவாகவோ அதிகமாகவே சொல்லப்படவில்லை என்றால் அது மிகச்சரியாக பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்வார்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பகவான் ஸ்வயம் யக்தம் தெய்வம் ஆரஷம் சைத்தம் பௌராணம் மானுஷம் என்கிற ரீதியிலே திவ்யதேசங்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு அகத்திலும் இல்லத்திலும் பகவான் சேவை சாதிக்கின்றான். நம் இல்லத்திலேயே பகவான் அவனுடைய படத்தை வைத்து சேவிக்கின்றோம். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீ கண்ணபிரான், சிவபெருமான், முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், மகாலட்சுமி, சரஸ்வதி என்றெல்லாம் பல பல ஸ்வரூபங்களை வைத்து இல்லத்திலே பூஜை செய்கின்றோம். எல்லா விதமான உருவத்திலும் அருவத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் பகவானே சேவை சாதிக்கின்றான். ஒரே இறைவன் பல பல வடிவத்திலே பக்தர்கள் கோரிய வண்ணம் சேவை சாதிக்கின்றான். எந்தெந்த பலன்களை கோரி எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த இறைவனை எல்லாம் இறைவியை எல்லாம் வணங்குகிறார்களோ அந்தந்த பக்தர்களுக்கு அந்தந்த தெய்வரூபமாக அந்தந்த அபிஷ்டங்களை விருப்பங்களை எல்லாம் ஒரே பரம்பொருளான பகவான் பூர்த்தி செய்கிறான். 33 தேவர்கள் என்கிற பதம் நம்முடைய இந்து மதத்திலே மிகச்சிறந்த வார்த்தை. இந்த 33 தேவர்களை பற்றி சங்க இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன, வேதங்களிலே சொல்லப்படுகின்றன. 33 தேவர்கள் என்றால் 8 வசுக்கள், அஷ்ட வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 2 அஸ்வினி குமாரர்கள், 8, 11, 12, 2 என்று மொத்தம் 33. 33 அமரருக்கு முன் சென்று என்று ஆண்டாள் பாசுரத்திலே காண்கிறோம். இந்த 33 தேவர்களும் கோடி கோடி பரிவாரத்தோடு இருக்கிறார்கள். எல்லோரும் திவ்யதீதி தேவகா, ஒளிர்வதினாலே பகவானுக்கு தேவர்களுக்கும் தேவன் என்று திருநாமம். தேவாதி தேவன் என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அழைக்கப்படுகிறான். தேவாதிராஜன், தேவராஜன், தேவேஸ்வரன், பரமேஸ்வரன், மகேஸ்வரன் என்றெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் பல பல திருநாமங்களினாலே அழைக்கப்படுகிறான். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன என்று தொடங்கி கேசவ கிளேசநாசனஹா என்று ஆழ்வாரும் நம்முடைய ஸ்ரீ வைகானத பகவத் சாஸ்திரம் தெரிவிக்கின்றபடியாக அந்த கேசவனை போற்றி பாடியிருக்கிறார். ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஆலயத்திலே இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த திவ்யமான திருவிழா தொடர்ந்து நாம் எல்லோரும் சேவித்து கொண்டிருக்கின்றோம். இது நடுவில் பல பல சத்விஷயங்களையும் நாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். புதுயுகம் தொலைக்காட்சியிலே இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். இதிலே புறா அபிநவம் புராணம் என்று புராணத்துக்கு பெயர். பழையதாக இருந்தாலும் என்றும் புதியதாக காணப்படுகிறது, மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டுகிறது. வேதங்கள் இந்து மதத்தின் ஆதார நூல்கள். இந்த வேதங்களிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் உடைய
பரமபதம் மட்டுமின்றி இந்த பூமியிலும் தேவலோகத்திலும் பாதாளத்திலும் பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களிலும் என்னென்ன சம்பவங்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றனவோ நடைபெற்றனவோ அவை யாவும் இருக்கின்றன. எல்லாவற்றிலும் அசுரர்கள் தீய குணத்தை உடையவர்களாகவும் தேவர்கள் நல்ல குணத்தை உடையவர்களாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய நல்ல குணங்கள் கொஞ்சம் கெட்ட குணம், நிறைய கெட்ட குணங்கள் கொஞ்சம் நல்ல குணம் என்றும் சொல்லலாம். ஆனால் முழுக்க 100% நல்லவனுக்கு நல்லவனாகவும் வல்லவனுக்கு வல்லவனாகவும் திகழ்பவன் ஸ்ரீமன் நாராயணன். அதனாலே தான் எல்லோரும் காலை எழுந்தது முதல் இரவு வரை தூங்கும் பொழுதும் சரி கனவிலும் சரி தூங்கும் பொழுது நம்முடைய புலன்கள் அடங்கி இருக்கின்றன. மற்றபடி 4வது அவஸ்தை என்றால் நிலை, ஜாகிரத் ஸ்வப்னா சுஷுப்தி என்று 3 நிலைகள். 4வது சமாதி என்பது யோக நிலை. விழித்திருக்கும் பொழுதும் கனவிலும் நாம் இறைவனை தியானம் செய்ய வேண்டும், தியானம் செய்கிறோம். எதற்காக பெருமாளை தியானம் செய்ய வேண்டும், எதற்காக அந்த இறைவனை நல்லவனுக்கெல்லாம் நல்லவனாக வல்லவனுக்கெல்லாம் வல்லவனாக தியானம் செய்ய வேண்டும் என்றால், நாம் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருப்பதற்கு நமக்கு வழிகாட்டியாக நமக்கு முன்னுதாரணமாக அந்த பகவானை கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் நாம் எல்லோரும் முழுக்க மனிதர்கள் மட்டுமே. தெய்வாம்சம் நம்முள் எட்டி பார்க்கிறது. நாம் நல்லது செய்யும் பொழுது, நாம் தீயன செய்யும் பொழுது, நாம் என்ன இது ராட்சசத்தனமாக செய்கிறாயே, அசுரத்தனமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு தீய செயல் செய்தால் சொல்லப்படுகிறது. அதனாலே தெய்வாம்சம் கொண்டு தேவனுடைய அனுகிரகத்தினாலே நாமும் தெய்வம் போல சிறந்த செயல்களை செய்ய வேண்டும். நாம் எது நல்லது செய்தாலும் அது இறைவன் நம் மூலமாக செய்திருக்கிறான் என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் தீயது செய்தால் அது நம்முடைய வினை. நாம் செய்திருக்கின்ற அந்த தீய செயலுக்கான பலன் கிடைத்தே தீர்கிறது. ஆனால் நாம் இந்த ஜென்மாவில் மட்டுமல்லாமல் முன் ஜென்மங்களிலும் நம்மாலே ஆற்றப்படுகின்ற எல்லா விதமான வினைகளுக்கும் தீர்வாக இது கடைசி பிறவியாக அமைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்கிதான் மட்டும் போராது. இந்த கர்ம பந்தத்திலே, கர்ம காண்டத்திலே, கர்ம மார்க்கத்திலே வாழ்கின்ற நாம் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய அனுகிரகத்தை கோரி சேவிக்கிறோம். இப்பொழுது திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி ஹாரத்தி மங்களஹாரத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமாள் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருமுகமெல்லாம் மகாபாரத யுத்தம், குருக்ஷேத்திர யுத்தம், அர்ஜுனனுக்காக அவர் பீஷ்மனுடைய பானங்களை எல்லாம் தன்னுடைய திருமுகத்திலே தாங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். 2 புறத்திலும் ருக்மணி சத்யபாமா பிராட்டி சேவை சாதிக்கிறார்கள். பெருமாளுக்கு இருபுறத்திலும் ருக்மணி சத்யபாமா பிராட்டி. என்ன தத்துவம் என்றால், இந்த மகாலட்சுமியே ருக்மணியாக சேவை சாதிக்கிறாள். பூமிதேவி பிராட்டி சத்யபாமாவாக கிருஷ்ணாவதாரத்திலே சேவை சாதிக்கிறாள். பக்தனுக்காக எம்பெருமான் எல்லா சிரமங்களையும் தாங்கி பக்தனை ரட்சிக்கிறான் என்பதற்காகவே அந்த கீதாச்சாரியனான ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை நாம் சேவிக்கிறோம். நம்மையும் அவன் அர்ஜுனனை ரட்சித்தது போல ரட்சிப்பான் என்பதற்காக. இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே இப்பொழுது பரமபத வாசல் அதிலே பகவான் எழுந்துருளி சேவை சாதிக்கின்ற ஒரு திவ்யமான காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். காலையில் எழுந்தவுடன் ஹரி 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 என்று நாம் 7 முறை சொல்ல வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்கள் விதிக்கின்றன. காலையில் எழுந்தவுடன் ஹரி ஹரி என்று சொல்ல வேண்டும். இந்துக்கள் எல்லோருக்குமே இந்த விதி விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன உபாயம்? எம்பெருமானுடைய பெயரை நாம் எப்படி ஞாபகம் வைத்துக்கொண்டு சொல்ல தோன்றும்? ஹரே கிருஷ்ணா, ரங்கநாதா, ராமா, நரசிம்ஹா
என்றெல்லாம் காலை எழுந்தவுடன் சொல்ல வேண்டியிருக்கிறது, நாளெல்லாம் சொல்ல வேண்டும். இறைவனுடைய பெயரை அந்திம காலத்திலே உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற சமயத்திலே சொல்லுபவன் வைகுண்டத்தை அடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? எதனால் இப்படியான ஒரு அனுகிரகம் பெருமாளை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கைசிக ஏகாதசி கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்திலே நடைபெற்றது. வருஷா வருஷம் நடைபெறுகிறது. அதிலே வராக பெருமாளுடைய திவ்யமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, வராக பெருமாள் அவரை ஒரு முறை நாம் சேவித்தோமேயானால் அவர் நம்மை ஞாபகம் வைத்துக்கொண்டு மோட்சத்துக்கு அழைத்து செல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பெருமாளுடைய கருணை. திருவல்லிக்கேணி பரமபதவாசல் சேவிக்கிறோம். கைசிக ஏகாதசி பற்றி சொல்லப்போனால் வைகுண்ட ஏகாதசியினுடைய பெருமையை விட மிக அதிகமானது. ஏகாதசி விரதம் எதற்காக ஏற்பட்டது? இந்த திருநாள் ஏகாதசி விரதம் என்ன விசேஷம்? எவ்வளவோ விரதங்கள் இருக்கிறோமே லோகத்திலே, இந்து மதத்திலே. நட்சத்திரங்கள், திதிகள், கிழமைகள் தோறும் பலவித விரதங்கள் இருக்கிறோம். ஆனால் ஏகாதசி விரதம் என்பது அதுதான் நமக்கு தேவையான விரதமா? மற்ற விரதங்கள் எல்லாம் எப்படி என்று பல வினாக்கள் மக்களிடத்திலே. எல்லா விரதங்களும், மற்ற எல்லா விரதங்களும் முடிந்தால் இருக்கலாம், முடியாவிட்டால் பரவாயில்லை, அவசியம் கட்டாயமில்லை. ஆனால் கட்டாயமான விரதம் என்பது எது என்றால் அது ஏகாதசி விரதம். துவாதசி பெருமாளுடைய திருநாள். துவாதசி அன்று, நாளைய தினம் துவாதசி. துவாதசி அன்று விடியற்காலையிலே எம்பெருமானை ஆராதித்து அவன் பிரசாதங்கள் தீர்த்தமெல்லாம் பருகி பிரசாதங்களை எல்லாம் சாப்பிடுவதற்காகவே இன்றைய தினம் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதத்திலே நாம் இந்த நாள் முழுக்க முண்டியடித்து கொண்டு செல்லாமல் பொறுமையாக நடந்து எம்பெருமானை சேவித்து இந்த நாளிலே முடிந்தவரை விரதம் இருந்து பழங்கள், பால் போன்றவை சாப்பிட்டு இந்த விரதத்தை ராத்திரியும் தொடர்ந்து மேற்கொண்டு நாள் முழுக்க, நாளை காலை வரை, நாளை மாலை வரையும் கூட இறைவன் சிந்தனையிலேயே இந்த 2 நாட்களை எல்லாம் மாதம் 2 முறை ஏகாதசி துவாதசி சமயத்திலே மேற்கொள்ள வேண்டும் மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகண புண்ணிய காலமும் ஏகாதசி துவாதசி மாச பிறப்பு போன்று மிக மிகச் சிறந்த புண்ணிய காலம் கிரகண புண்ணிய காலம். ஏகாதசி அன்று பட்டினியாக இருக்க வேண்டும், நிர்ஜலமாக இருக்க வேண்டும். முடியாதவர்கள் தீர்த்தமாவது அருந்துவார்கள். இன்னும் முடியாதவர்கள் பழங்களை எல்லாம் கூட சாப்பிடுவார்கள். அதுவும் முடியாதவர்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் கொஞ்சமான ஆகாரத்தை சாப்பிடுகிறார்கள். ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமானை சேவிக்கிறோம். நம்பெருமாள் இந்த நாளில் தூங்காமல் இருக்க வேண்டும் இன்றைய இரவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு பெரிய சிரமமான காரியமாக இருக்கிறது. தூங்காமல் இருப்பது என்றால் எப்படி? இன்று ராத்திரி தூங்காமல் இருந்து நாளை மத்தியானமும் தூங்காமல் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாத்தியமா? இந்த அவசர யுகத்திலே நம்மால் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று எல்லோரும் மலைக்கிறோம். நம் பெரியோர் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் யோசித்து அதன் பிரகாரம் செயல்பட்டால் நம்மாலே எதுவும் முடியும். பிராணாயாமம், யோகாசனங்கள் இவை எல்லா மனிதர்களும் உலகம் முழுக்க பலரும் நம்முடைய இந்து மதத்திலிருந்து தெரிந்து கொண்டு அதை எல்லோருக்கும் பொதுவான விஷயமாக்கி எப்படி திருக்குறள் உலக பொதுமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல பிராணாயாமமும் யோகாசனங்களும் உலகத்துக்கெல்லாம் பொதுவான விஷயங்களாக சொல்லப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற மனிதர்களின் நல்லெண்ணத்தினாலே எப்படி திருக்குறள் இந்து மதத்தின் சாரமான திருக்குறள் நம் வேதங்களிலே, ஆழ்வார் பிரபந்தங்களிலே, சங்க இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் திருக்குறளிலே
ஒரே இடமாக காண்கின்றோம். கடவுள் வாழ்த்து துவங்கி 1330 குறளிலும் மிகச்சிறந்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல பிராணாயாமமும் யோகாசனங்களும், யோகாசனத்தின் மூலமாக இறைவனை எப்படி சேர முடியும்? ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தேன். சமாதி நிலை என்று 4வது நிலை. நாம் விழித்திருக்கின்ற சமயம், கனா காண்கின்ற சமயம், தூங்குகின்ற சமயம் மட்டுமல்லாமல் 4வதான சமாதி நிலை நமக்கு கிட்டுவது அரிது. அது யோகாசனத்தின் மூலமாகவும் பிராணாயாமத்தின் மூலமாகவும் இறைவனை தியானம் செய்வதாலும் தான் கிடைக்கும். அந்த சமாதி நிலை அப்படியும் கிடைத்து விடாது. மனிதன் நல்லபடியாக வாழ்ந்தால்தான் கிடைக்கும். எல்லோருக்கும் நல்லது செய்து வாழ்ந்தால்தான் சமாதி நிலை கிடைக்கும். அந்த சமாதி நிலை கிடைத்து இறைவன் அருளை பெற்று பிறகு அந்த மனிதன் தீவனானால் அதற்கான பலன்களை எல்லாம் அனுபவிக்கிறான். நிறைய விரதங்கள், நிறைய சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரம் என்பது என்ன என்றால், மனிதன் பிறந்தது முதல் காலமாகும் வரை அதன் பிறகும் செய்கின்ற, அவனுக்கு வருஷா வருஷம் பெரியோருக்கு நாம், மூத்தோருக்கு, மூதாதையருக்கு நாம் செய்கின்ற, மூதாதையருக்கு செய்கின்ற சிராத்தம் போன்றவை, இவையெல்லாம் சம்ஸ்காரங்கள். இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் நாம் அடைந்திருந்தாலும், விரதங்களெல்லாம் செய்து கொண்டிருந்தாலும், முக்கியமான விரதம் என்ன என்றால், சகல பிராணிகளிடமும் எல்லா உயிரினங்களிடமும் தயை இருக்க வேண்டும். மனிதனுக்கு இரக்கம் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், அசூயை இல்லாமல் இருக்க வேண்டும், பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும், சுத்தம் சோறு போடும் என்றபடி சுத்தமாக இருக்க வேண்டும், அனாயாசம் சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும், தன்னையும் பிறரையும் சிரமப்படுத்தாமல் காரியங்களை செய்ய வேண்டும், நாம் நம்மையும் வருத்தி கொள்ளாமல் மற்றவர்களையும் வருத்தாமல் ஒரு காரியத்தை செவ்வனை செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியம். அப்படி செய்ய வேண்டும். எல்லோருக்கும் நல்லதே நினைக்க வேண்டும். பெரும் மனசோடு எல்லோருக்கும், நம்மை சுற்றி வாழ்கின்ற எல்லோருக்கும் நாம் உபகாரம் எல்லா விதமாகவும் செய்ய வேண்டும். மற்றவர்கள் பொருளில் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். 8 ஆத்ம குணங்கள் மனுஷனுக்கு முக்கியமானவை, ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானவை என்று வேதம் சொல்லுகிறது. அஷ்டௌ ஆத்மகுணாக தயா சர்வபூதேஷு சாந்தி அனுசூயா சௌச்சம் அநாயாசக மங்கள கார்பண்யம் அஸ்பிருஹா என்று இந்த 8 குணங்கள் மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் தெரிவிக்கிறது. 8 குணங்கள் என்ன என்றால், எல்லா உயிரினங்களிடத்தும் தயை, இரக்கம், பொறுமை, பொறாமையின்மை, சுத்தம், சோம்பலின்மை, நம்மையும் பிறரையும் வருத்தாமல் காரியம் செய்வது, எல்லோருக்கும் நல்லதே நினைப்பது, பெரும் மனசோடு எல்லோருக்கும் உபகாரம் செய்வது, பிறர் பொருளில் ஆசை இல்லாமல் இருப்பது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் ஏற்கனவே சொன்னபடி எம்பெருமானுடைய பெயரை நாள் முழுக்க எப்படி உச்சரிப்பது? இன்றைய தினம் குழந்தைகளை எல்லோரும் பெறுகின்றோம். நல்ல நேரம் காலம் பார்த்து குழந்தைகளை உண்டாக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அப்பொழுதுதான் நல்ல குழந்தை உண்டாவான், நல்ல குழந்தை உண்டாவாள் என்று. அதைத் தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல பெயரை வைக்க வேண்டும். தோன்றுகின்ற பெயரையெல்லாம் வைக்காதீர்கள். ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாயகி என்று அழகான பெயரை வையுங்கள். ஸ்ரீ பார்த்தசாரதி, கிருஷ்ணன், கேசவன், நாராயணன், ராமச்சந்திரன், ஜானகிராமன், சீதாராமன், சேதுராமன், அனந்தன், ராமசுவாமி, ரங்கசுவாமி என்றெல்லாம் திவ்யமான திருநாமங்களை குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும். இது பழமையான பெயர், இது புதிய பெயர், இது நாகரிகம் என்றெல்லாம் கலாச்சாரத்தை கைவிட்டு விட்டால் நம்முடைய எதிர்கால தலைமுறை இந்து மதத்தை எப்படி பின்பற்ற முடியும்? நாம் வளர்கின்ற விஞ்ஞானத்தை மெய்ஞானத்துக்கு துணையாக வைத்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர, விஞ்ஞானத்தின் ஒரு விசேஷமான விஷயங்களை எல்லாம் மெய்ஞானத்தை தொலைப்பதிலே ஈடுபட்டு விடக்கூடாது. விஞ்ஞானத்தை கொண்டு மெய்ஞானத்தை அடைவதுதான் மனிதனின் முக்கியமான கடமை. எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம்
என்றெல்லாம் யோசித்தால் நம்முடைய செயல் சரியாக இருக்கும். இறைவனை தொழுது அவன் சொன்னபடி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு எவரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ, எந்தெந்த நாம் நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் என்றால், முதலாளியாக இருக்கிறோம் என்றால், முதலாளி தொழிலாளிகளுக்கு விசுவாசியாக இருக்க வேண்டும், தொழிலாளிகள் முதலாளிக்கு விசுவாசியாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பாலே பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும், உண்மையாலே பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கணவன் மனைவி ஆனாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகள் ஆனாலும் சரி, மாமனார் மாப்பிள்ளை என்றானாலும் சரி, நண்பர்கள் என்றானாலும் சரி, அங்கே உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை, நேர்மை, அறம் பேணப்பட்டால் உலகமெல்லாம் சுபிக்ஷம் பெறும். நாடுகளுக்கிடையே, மாநிலங்களுக்கிடையே, மனிதர்களுக்கிடையே நல்ல உறவுகள் பேணுவதற்கு தான் நாம் இறைவனை சேவிக்கிறோம். இறைவனை சேவித்து சேவித்து அவன் போலவே அவனுடைய கல்யாண குணங்களிலே கொஞ்சமாவது நான் பெற்றால் நாம் கடை தேர முடியும். குழந்தைகளுக்கு பெருமாள் பெயரை தான் வைக்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு தாயார் பெயரும் பெருமாள் கல்யாண குணங்களின் பெயரும் தயா, கருணா, பிரீத்தி, பிரேமா, பிரியா, ஸ்ரீவித்யா, ஜானகி என்றெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு பெயரை வைக்கிறோம். ருக்மிணி, சத்யபாமா என்றெல்லாம் பெயரை வைத்து அழைக்கிறோம். ஆண் குழந்தைகளுக்கு பகவான் நாமா, பெருமாள் பெயர், சிவன் பெயர், முருகன் பெயர் என்று அவரவர் உடைய இல்லத்தின் வழக்கப்படியாக இறைவன் பெயரை சூட்டுவதிலே நாம் பின்வாங்கவே கூடாது. அந்த பெயராலே தான் குழந்தைகளை அழைக்கவும் வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜென்மா அர்த்தமுள்ளதாகும். பெயரிலே என்ன இருக்கிறது, பெயரிலே என்ன இருக்கிறது என்று சொல்லவும் கூடாது. ஏனென்றால் பெயர் சாவி போன்றது. ஒரு கதவை திறக்க, பூட்டியிருக்கின்ற கதவை திறக்க சாவி முக்கியம் என்பது போல, நம்முடைய அறவாழ்விலே நாம் சிறப்பதற்கு நம்முடைய பெயரும் ஒரு காரணம். நம்முடைய நல்ல பெயர், சூட்டப்பட்டிருக்கின்ற பெயர், அந்த பெயருக்கு தகுந்தபடியாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் மனிதனுக்கு இருக்க வேண்டும். இறைவனை சேவிக்கின்ற மனிதனுக்கு இறைவன் போலவே தானும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை வேண்டும் என்பதற்காகவே நாம் இறைவனை சேவிக்கிறோம். நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமலக்கண்ணனை அந்தன் குருகோர் சடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்ல ஆறுகள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே என்று சிந்தனைக்கினியவனான பகவானை சேவிப்பவர்கள் நல்ல கதியை அடைவார்கள். இந்த லோக்கத்திலே எல்லா விதமான நல்ல பலன்களையும் பெற்று பெருமாள் தாயார் கட்டாட்சத்தினாலே இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்று ஆழ்வாருடைய அருளிச் செயல். இப்பொழுது திருவல்லிக்கேணி எம்பெருமான் பரமபத வாசலிலே நம்மாழ்வார் அங்கே பெருமாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். அந்த திவ்யமான காட்சியை நாம் காண்கிறோம். எந்த கோவிலுக்கு செல்லும் பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். திருமலையிலே இன்றும் கல்யாணோற்சவத்திலே வேஷ்டி புடவை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். தமிழகத்திலும் நாடு முழுக்க முடியாவிட்டாலும் தமிழகத்தின் சீதோஷ்ண நிலைக்கேற்ப தமிழகத்தில் மற்றும் கேரளத்திலும் கண்டிப்பாக அவசியம் நாம் எல்லோரும் வேஷ்டி உத்தரீயம் தரித்து கோவிலுக்கு செல்வது விசேஷம். வேஷ்டி இடுப்பிலே நிற்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு பெல்ட் என்று சொல்லப்படுகின்றதை போட்டுக்கொள்ள வேண்டும். அது துணியாலே ஆனால் விசேஷமானது. அந்த வேஷ்டியை தரித்து சட்டைதான் போட வேண்டும் என்ற நாகரிகத்தின் பெயராலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கலாச்சாரம் உத்தரீயம் துண்டு முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடமாடுகின்ற வசதிக்காக நாம் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கொண்டிருந்தாலும் கோவிலுக்கு போகும்போதாவது வேஷ்டி சட்டையோடு சென்று கோவில் வாசலிலே சட்டையை எடுத்துவிட்டு தோளில் துண்டை போட்டுக்கொண்டு எம்பெருமானிடத்திலே வினயமாக இருக்க வேண்டும். நாம் அவனிடத்திலே செல்லும் பொழுது தோளிலே
போர்த்தி கொண்ட வண்ணம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இடுப்பிலே கட்டியிருக்கிறார்கள் பக்தர்கள். இந்த லட்சணமானது எல்லோருக்கும் இருக்க வேண்டிய லட்சணம். கேரளத்திலே இன்றும் இவ்வாறு தான் மக்கள் சேவிக்கிறார்கள் இறைவனை கோவிலில் சென்று. தமிழகத்திலே விடுபட்டே போய்விட்டது. அதனாலே பக்தர்கள் எல்லோருமே வேஷ்டி, அதன் மேலேயே அந்த துண்டை இடுப்பிலே கட்டிய வண்ணம் கோவிலிலே எம்பெருமானை சேவிப்பது இறைவன் ஒருவனே மிகப்பெரியவன் என்கிற எண்ணத்தை நம் மனசிலே விதைத்து அவனை சேவிப்பதற்கான ஒரு வினயத்தை நமக்கு கொடுக்கிறது. அதனாலே இது முதல் கட்டம். இரண்டாவது விஷயம், கோவிலில் உள்ளே செல்லும் பொழுது ஒவ்வொரு பக்தருக்கும் நெற்றியிலே அவரவருடைய இல்லத்தின் குடும்ப வழக்கப்படியான திருமண் காப்பு அல்லது விபூதி, அதன் மேலே குங்குமம், சந்தனம், குங்குமம் போன்றன எல்லாம் இடப்பட்டிருக்க வேண்டும். பெண்களும் சரி ஆண்களும் சரி அவ்வாறே, திருநங்கைகளும் சரி அவ்வாறே தான் கோவிலில் பிரவேசிக்க வேண்டும். நெற்றியிலே சின்னங்களை அணிந்து வேஷ்டி, துண்டு மற்றும் பெண்கள் புடவை இவற்றையெல்லாம் அணிந்து கோவிலில் எம்பெருமானை சேவிக்க வேண்டும். பெருமாள் கோவிலிலே தீர்த்தம் அளிக்கிறார்கள் கையிலே. இப்பொழுது தொற்றின் காரணமாக, இந்த பெருந்தொற்றின் காரணத்தினாலே பக்தர்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் எல்லாம் அளிக்கப்படாமல் காத்திருக்கிறோம். நல்ல காலம் வர வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இந்த பெருமாள் கோவில் தீர்த்தம், ஷடாரி, சிவன் கோவில், பெருமாள் கோவில் பிரசாதங்கள் எல்லாம் அதிகமாக விநியோகம் செய்யப்பட முடியாமல், பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட முடியாமல் காத்திருக்கிறோம். நல்ல காலம் வர வேண்டும், பெரும் தொற்று நீங்க வேண்டும். இந்த நல்ல நாளிலே நாம் இறைவனை வணங்கி அவனுடைய அருளை பெற்று அவனுடைய அருளாலே நாம் இந்த தொற்று காலத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து தாண்டி நல்ல காலத்தை மேன்மேலும் அதிகரித்து நல்ல பலன்களை எல்லாம் பெற வேண்டும். தொடர்ந்து எம்பெருமான் பெயரை குழந்தைக்கு ஏன் வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தோம். புதிதாக பெயர்களை கண்டுபிடிக்காதீர்கள். புதிதாக பெயர்களை கண்டுபிடிப்பதினாலேயே புதிதாக வியாதிகளும் அதிகரிக்கின்றனவோ என்று தோன்றுகிறது. அதனாலே நாம் நம்முடைய அறத்தை காப்பாற்ற வேண்டும். நம் பெரியோர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை காப்பாற்ற வேண்டும். நட்சத்திரத்தின்படியான பெயரை வைப்பது என்பது இரண்டாம் நிலை. அவரவருடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி பெயரை குழந்தைக்கு வைப்போம். அது கோத்திர பெயரிலே வருகிறது. கோத்திர பெயர் என்பது குடும்பத்தின் பெயர். இரண்டாவது நட்சத்திர பெயர். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னென்ன எழுத்திலே பெயர் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது உண்மையில் இரகசிய பெயராகும். அது எல்லோரும் சொல்ல வேண்டிய பெயர் அல்ல. அஸ்வினியில் பரணியில் பிறந்தவனுக்கு அஸ்வினன், அபபரணன் என்று பெயர் தானாகவே சித்திக்கிறது. நட்சத்திரநாமா என்று பெயர். அதே போலவே இந்தந்த எழுத்தில்தான் இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது நட்சத்திர பெயர். அது இரகசிய பெயர் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தான் சம்போதனம், கூப்பிடப்படுகின்ற பெயர். இந்த கூப்பிடப்படுகின்ற பெயர் திரௌபதி ஹஸ்தினாபுரத்திலே அவளுடைய கணவர்களெல்லாம் கைவிட்ட பிறகும் பகவானை நோக்கி கோவிந்தா என்று கூவி அழைத்தாள். பகவான் வருவதற்குள் அவன் திருநாமமே திரௌபதிக்கு வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து விட்டது. அன்று அவள் அழைத்தபோது உடனே தன் வர முடியாதபடியினாலே பகவான் அந்த அவதாரம் முழுக்க திரௌபதிக்கு தான் கடமைப்பட்டிருப்பதாக சொல்லி அந்த அவதாரம் முடியும் பரியந்தம், முடியும் வரை பஞ்சபாண்டவர்களுக்கெல்லாம், திரௌபதிக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் எல்லா விதமாகவும் அனுகூலம் செய்து அவர்களை வாழ்வித்தான். அதன் பிரகாரம் நாமும் பகவன் நாமாவை குழந்தைக்கு வைக்க வேண்டும். பெருமாள் பெயரோ சிவன் பெயரோ முருகன் பெயரோ பேதமில்லை. யாவும் பரம்பொருளின் பெயர்களாகும். எம்பெருமான் உகந்த திருநாமங்களாகும். அவற்றை வைப்பதிலே நாம் முனைப்பு காட்ட வேண்டும். அந்த பெயரிட்டு குழந்தைகளை அழைப்பதிலே நாம் முனைப்போடு செயல்பட வேண்டும். அந்த அறத்தை காப்பாற்றினால்தான் திரிசங்கு சொர்க்கம் என்பது போல குழந்தைகள் அந்தரத்திலே சஞ்சரிக்காமல் இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி எல்லா க்ஷேமத்தையும் நலத்தையும் பெறுவார்கள். நமக்கு எது நல்லது
என்பதை நம் பெரியோர் அறிவார்கள். நம் குழந்தைகளுக்கு எது நல்லது என்பதை நாம் அறிய வேண்டும். ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யமான கோபுர சேவை. கோ புறம், புறம் என்பது முன்பு, கோபுரம் பசுமாடு இந்த வாசலிலே நிற்கின்றபடியாலே கோபுரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. மட்டுமல்லாமல் கோ என்பது பூமிக்கு அதிஷ்டானம், அதனாலே கோபுரம் என்பது பூமிஸ்தானமாகிறது. இந்த கோபுரத்தின் அதிபதி பெருமாள். பெருமாளுக்கு இருபுறத்திலும் மகாலட்சுமியும் பூமி தேவியும் விளங்குகிறார்கள். எதனால் இரண்டு தேவிகள் இரண்டு பக்கம் விளங்குகிறார்கள் என்றால், அந்த மகாலட்சுமியானவள் பெருமாளுடைய கருணையின் வடிவம், பூமி தேவி பிராட்டி பெருமாளுடைய பொறுமையின் வடிவம். கருணையும் பொறுமையும் இரண்டு கல்யாண குணங்களும் பெருமாளுக்கு இருக்கின்ற கல்யாண குணங்கள் எண்ணிறந்தவை. அவற்றிலே முக்கியமான இரண்டு குணங்கள் கருணாமிவ ரூபிணீம் என்று மகாலட்சுமியும், க்ஷமயா பிருத்திவி சமஹா ராமஹா என்று ராமன் பொறுமையில் பூமிக்கு நிகரானவன் என்றபடி பூமி தேவியும் அமைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த பிரகிருதி புருஷயோகோ சம்பந்தகா என்று ஏற்கனவே அடியேன் தெரிவித்தபடி, பிரகிருதி என்பது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மகாலட்சுமி ஸ்வரூபம். இதற்கு உடையவனான பகவான் வைகுண்டபதி. புரீசேதேதி புருஷா என்று அளவற்றது. வைகுண்டம் என்பது அளவற்ற இடம். மானமில்லா பன்றி என்று திவ்ய பிரபந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பெருமாள் அளவற்ற பன்றி உருவம் எடுத்தான். அது சாதாரண பன்றி அல்ல, BOR போர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அளவற்றவனாய் பகவான் பூமி தேவியை காப்பாற்றி அருளினான். அப்பேற்பட்ட பகவான் திருவல்லிக்கேணியிலே பரமபத வாசல் சேவித்திருக் கொண்டிருக்கிறோம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்து என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை நாம் தியானம் செய்யும் பொழுது அந்த பகவான் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியாக சேவை சாதிக்கிறார். ஒரே பெருமாள் ஒவ்வொரு திவ்யதேசத்திலும் சேவை. நாம் திருவல்லிக்கேணியும் திருவரங்கமும் சென்றுதான் சேவிக்க வேண்டும் என்றில்லாமல் அந்த பகவான் நம்முடைய திருமுன்பாகவே, நம்முடைய தொலைக்காட்சி முன்பாகவே புதுயுகம் தொலைக்காட்சி மூலமாக சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். வில் பெருவிழவம் கஞ்சனம் மல்லும் வேழமும் பாகனும் வீழ சற்றவன் தன்னை புறம் எரி செய்த சிவனு ருத்துயர் கலை தேவை பற்றளர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்மொன் நின்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. பகவான் அஞ்சேல் என்று அபயம் அளிக்கின்றான். பற்றளர்விய கோல் கையில் கொண்டு சேவை சாதிக்கின்றான். எம்பெருமானுடைய திருமார்பின் வக்ஷஸ்தலத்திலே மகாலட்சுமி விளங்குகிறாள். திருமார்பிலே முக்கியமாக பிரம்மருத்ர இந்திராதிகள் என்று சொல்லப்படுகின்ற எல்லா தேவர்களும் சரி, வைகுண்டத்தில் இருக்கின்ற தேவர்களும் சரி, எல்லோருக்கும் இல்லாத ஒரு விஷயம் பெருமாளுக்கு உண்டு. அது என்னவென்றால் பிரலம்ப யஜ்ஞோபவீதம். இந்த பிரலம்ப யஜ்ஞோபவீதம் என்பது என்ன? பூநூல் நீண்டிருப்பது. பகவானுடைய திருத்தொப்புள் வரை மட்டுமில்லாமல் முழந்தாள் வரைக்கும் அவருடைய திருமேனியிலே பூநூல் நீண்டிருக்கிறது. இந்த பூநூல் முப்பிரி நூல் சங்க இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் இந்த இனம் என்றில்லாமல் தமிழர்கள் மட்டுமின்றி நாடு முழுக்க இருக்கின்ற மொத்த மக்களுமே கிட்டத்தட்ட பூநூல் அணிந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். வித்தியாசமே இல்லாமல் முக்கியமான நாட்களிலாவது அணிந்த வண்ணம் இருந்திருக்கிறார்கள். அது வேறு விஷயம். மேலும் எம்பெருமானுடைய இந்த பூணலானது தொப்புள் தாண்டி முழந்தாள் வரை ஏன் இருந்திருக்கிறது என்றால், அந்த பகவான் சுத்த சத்துவ திருமேனியிடவன், அனந்த கல்யாண குணங்கள் உடையவன் என்பதற்காகவே.
எம்பெருமானை எப்பொழுதும் சேவித்த வண்ணம் இருக்கிறார்கள் நித்தியசூரிகள். ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர், சக்கரத்தாழ்வார், துவாரபாலகர்கள், விமானபாலகர்கள் மற்றும் மோக்ஷம் வீட்டுப்பேறு அடைந்த நம்முடைய மூதாதையர், எல்லா உயிரினங்களுடைய மூதாதையர்கள் எவரெல்லாம் வீட்டுப்பேற்றை பெற்றார்களோ அவர்களெல்லாம் பெருமாளை சங்கச்சக்கரதாரிகளாக சேவித்த வண்ணம் இருக்கிறார்கள். பிருத்திவியாம் யானி தீர்த்தானி தேஷு ஸ்நானேது யத்ஃபலம் விஷ்ணோபாதோதகம் மூர்த்னா தாரயன்னிதமாப்னுயாத் என்று நாம் பெருமாள் தீர்த்தம் அருந்தி பிறகு நம் தலையிலே அதனை தெளித்து கொள்கிறோம். தலையிலே தேய்க்க வேண்டாம், தலையிலே தெளித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பெருமாள் தீர்த்தத்தை தலையிலே தெளித்து கொள்வதினாலே பூமியிலே இருக்கின்ற எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்த பலன் குளிர குனிந்து நன்கு மூங்கி குளித்த பலன் கிடைத்து விடுகிறது என்று பகவத் சாஸ்திரம் தெரிவிக்கிறது. பெருமாளுடைய திவ்ய சட்டாரியை நம் தலையிலே நாம் தரித்து கொள்ளும் பொழுது தன்யோஸ்மி தாசோஸ்மி அனுகிரகீதோஸ்மி, நான் தன்யனானே, என் பிறவி பயனை பெற்றேன், நான் உனக்கு அடியவன், நான் உன்னை நமஸ்காரம் செய்கிறேன், நான் உன்னுடைய திருவருளை பெற்றவனாய் இருக்கிறேன் என்று நாம் பெருமாளிடத்திலே மனதார விண்ணப்பித்துக் கொள்கிறோம். பெருமாளுடைய திவ்யமான அந்த பாதுகைகள், பெருமாளுடைய திருப்பாதங்களை தாங்குகின்ற பாதுகைகளை நம் தலையிலே வைக்கப்படும் பொழுது நாம் பிரார்த்திக்கிறோம். எந்த ஒரு பிரசாதத்திலும் நம் அகத்திலே பூஜை செய்யும் பொழுது அதிலே துளசியை போட்டு இறைவனுக்கு கண்டருளச் செய்கிறோம். எந்த தெய்வத்தைக்கு காண்பித்தாலும் அந்த நாம் உண்ணும் உணவிலே துளசியை சேர்த்துதான் பெரியோர் எல்லாம் சைவ வைணவ பேதமில்லாமல் எல்லோருமே நாம் சாப்பிடுகின்ற பிரசாதத்திலே துளசியை சேர்த்துதான் நாம் பெருமாளுக்கு கண்டருளச் செய்கிறோம். நிவேதனம் என்கிற வார்த்தை, பிரசாதம் நிவேதனம், ஆவி அவனுக்கு அமுது நமக்கு என்று மூதுரை. எம்பெருமானுக்கு நாம் சமர்ப்பிக்கின்ற பிரசாதங்களெல்லாம் அதனின்று ஆவி பெருமாளுக்கு செல்கிறது, அமுது நமக்கு கிடைக்கிறது. அப்படியாக உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை யாவும் பெருமாள் பிரசாதமாகவே அமைய வேண்டும் என்றுதான் நாம் பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பரமபத வாசல் வழியாக சேவை சாதிக்கிறார். திவ்யமான சேவை. ஆயினுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர்புகள் வில்லிபுத்தோர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுக்களை பெத்து மகிழ்வரே என்பதாக பரஸ்ருதி ஆண்டாள் அருளிச் செய்தபடி ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யமான சேவை பரமபத வாசல் கடந்து காட்சியளிக்கின்ற ஒரு திவ்யமான சேவை நாம் சேவிக்கிறோம். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்து அடக்கி காம்பு அறத்தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே. திருமாலையிலே விசேஷமான பாசுரம், ரத்னமான பாசுரம், துவயமந்திரத்தின் சாரமாக அமைந்திருக்கின்ற பாசுரம். இந்த பாசுரம் மிக மிகச் சிறந்த பாசுரம். பெருமாளே கதி என்று அவனை விட்டால் வேறு எவரும் இல்லை என்று அவனை தஞ்சமடைவது நம்முடைய கடமை. அந்த பகவான் சரணமடைந்தவனை சரணங்களை சரணமடைந்த பக்தனை வினவுகிறார் என்ன வேண்டும் என்று. திருவடி பணிந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று கைங்கரிய பிரார்த்தனை செய்கிறோம். அடிமையில் கொடுமையில்லா அயல் சதுப்பேரிமாறில் குடுமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் தொலபம் வைத்தாய் மொய்கழற் அன்பு செய்யும் அடையரை உகத்தி போலும் அரங்கமான குரலானே.
எந்த குடியில் பிறந்தவராக இருந்தாலும் மனிதன் சொல்கிறார்கள் அல்லவா, விச்சவர் காஸ்ட் க்ரீட் ஆர் செக்ஸ் என்று எந்த விதமான ஒரு இனத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, ஒருவன் பெருமானின் தொண்டர் என்றால் அவனை விட மேன்மையானவன் உலகில் எவருமில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். எவ்வளவு படித்தவன் கற்றவனாக இருந்தாலும் தொண்டு செய்யும் அடியராக இருந்தால் மட்டுமே அவன் உயர்ந்தவன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய சேவை தொடர்ந்து சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி பெருமாளுக்கு திருவாராதனத்திலே பல பல உபசாரங்கள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சக பெருமக்கள். பகவத் சாஸ்திரம் அருளியபடி வீட்டிலும் நம் இல்லங்களிலும் பூஜை செய்கிறோம். அறம் பொருள் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் ஆகியன நாம் அடைய வேண்டிய பேறுகள். நாம் இதனை அறம் பொருள் இன்பம் வீடு, அறவழியில் பொருளை சம்பாதித்து இன்பமடைந்து நல்ல வழியில் இன்பமடைந்து ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் வீட்டை அடைய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வீடு அது எந்த வீடாக இருந்தாலும் அது நமக்கு வாடகை வீடுதான். நமக்கு சொந்த வீடு என்பது வைகுண்டம். நாம் வைகுண்டம் சென்றடைவதற்காகவே இந்த மனித பிறவியில் இருக்கின்றோம். இந்த மனித பிறவி நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதை நாம் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அனுகுணமாகத்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சமய திருவிழாவும் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பரமபத வாசல் வழியாக சேவை சாதிக்கிறார். திவ்யமான சேவை. ஆயினுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர்புகள் வில்லிபுத்தோர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயினன் மக்களை பெத்து மகிழ்வரே என்பதாக பலஸ்ருதி ஆண்டாள் அருளிச் செய்தபடி ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யமான சேவை பரமபத வாசல் கடந்து காட்சியளிக்கின்ற ஒரு திவ்யமான சேவை நாம் சேவிக்கிறோம். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்து அடக்கி காம்பு அறத்தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே. திருமாலையிலே விசேஷமான பாசுரம், ரத்னமான பாசுரம், துவயமந்திரத்தின் சாரமாக அமைந்திருக்கின்ற பாசுரம். இந்த பாசுரம் மிக மிகச் சிறந்த பாசுரம். பெருமாளே கதி என்று அவனை விட்டால் வேறு எவரும் இல்லை என்று அவனை தஞ்சமடைவது நம்முடைய கடமை. அந்த பகவான் சரணமடைந்தவனை சரணங்களை சரணமடைந்த பக்தனை வினவுகிறார் என்ன வேண்டும் என்று. திருவடி பணிந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று கைங்கரிய பிரார்த்தனை செய்கிறோம். அடுமையில் கொடுமையில்லா அயல் சதுப்பேரிமாறில் குடுமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் தொலபம் வைத்தாய் மொய்கழற்கு அன்பு செய்யும் அடையரை உகத்தி போலும் அரங்கமான குரலானே. எந்த குடியில் பிறந்தவராக இருந்தாலும் மனிதன் சொல்கிறார்கள் அல்லவா, விச்சவர் காஸ்ட் க்ரீட் ஆர் செக்ஸ் என்று எந்த விதமான ஒரு இனத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, ஒருவன் பெருமானின் தொண்டர் என்றால் அவனை விட மேன்மையானவன் உலகில் எவருமில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். எவ்வளவு படித்தவன் கற்றவனாக இருந்தாலும்
தொண்டு செய்யும் அடியராக இருந்தால் மட்டுமே அவன் உயர்ந்தவன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய சேவை தொடர்ந்து சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி பெருமாளுக்கு திருவாராதனத்திலே பல பல உபசாரங்கள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சக பெருமக்கள். பகவத் சாஸ்திரம் அருளியபடி வீட்டிலும் நம் இல்லங்களிலும் பூஜை செய்கிறோம். அறம் பொருள் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் ஆகியன நாம் அடைய வேண்டிய பேறுகள். நாம் இதனை அறம் பொருள் இன்பம் வீடு, அறவழியில் பொருளை சம்பாதித்து இன்பமடைந்து நல்ல வழியில் இன்பமடைந்து ஒரு வீட்டை காட்ட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் வீட்டை அடைய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வீடு அது எந்த வீடாக இருந்தாலும் அது நமக்கு வாடகை வீடுதான். நமக்கு சொந்த வீடு என்பது வைகுண்டம். நாம் வைகுண்டம் சென்றடைவதற்காகவே இந்த மனித பிறவியில் இருக்கின்றோம். இந்த மனித பிறவி நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதை நாம் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அனுகுணமாகத்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சமய திருவிழாவும் அமைந்திருக்கிறது. கிரகண புண்ணிய காலத்திலே நாம் உணவருந்தினால் அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால் சாப்பிடாதீர்கள் என்று பயமுறுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர அதன் உண்மை என்ன? கிரகண புண்ணிய காலத்திலே நாம் ஸ்நானம் செய்கிறோம், அதற்கு பிறகும் ஸ்நானம் செய்கிறோம். குளிக்கும் பொழுது வயிற்றிலே ஆகாரம் இருக்கக்கூடாது. இந்த ஒரே காரணத்துக்காக பயமுறுத்தி வைத்தார்கள் பெரியோர்கள். எதுவும் சாப்பிடாமல் இரு, சாப்பிடக்கூடாது என்று. ஏன்? வயிற்றிலே ஆகாரம் இருந்தால் கிரகண காலத்தில் குளிக்க முடியாது என்பதற்காகவே வயிற்றிலே ஆகாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தினார்கள் பெரியோர்கள். அது மட்டுமல்லாமல் கிரகண காலத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு தான தர்மம், இறைவன் சேவை அவ்வளவு விசேஷம். அவசியம் கிரகண காலத்திலும் இறைவனிடத்திலே விளக்கேற்றி அவனிடத்திலே அமர்ந்து, அது எந்த சமயம் கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எது சம்பவித்தாலும் இறைவனை வணங்கி, அது புண்ணிய காலம், அது கெட்ட காலம் அல்ல, நல்ல காலம், நமக்கு கிடைத்திருக்கின்ற அரிய காலம். அது அமாவாஸ்யை, பௌர்ணமி, திருவோணம், ரோஹிணி, சுவாதி, இன்றைய இறைவன் திருநட்சத்திரங்கள் திருவாதிரை, ஷஷ்டி, கிருத்திகை, சதுர்த்தி, வெள்ளிக்கிழமை முதலான எல்லா கிழமைகள், சனிக்கிழமை, ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஏதோ ஒரு சிறப்பினாலே சில குறிப்பிட்ட நாட்களிலே நாம் விரதங்களை இருக்கின்றோம், பூஜை செய்கின்றோம், பண்டிகை செய்கின்றோம். அதற்கான காரணங்களை அறிந்து நல்லபடியாக எல்லாவற்றையும் அனுஷ்டிப்பது நம்முடைய கடமை. இந்த கடமை நமக்கு கடமை தானே தவிர நாம் கோவிலிலாகட்டும் இல்லத்திலாகட்டும் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் நம்முடைய கடமையாக நாம் நினைக்க வேண்டும். இது என் உரிமை என்கிற வார்த்தை வேண்டாம். அது ஃபோர்ஸ், அதிகாரத்தை செலுத்துகின்ற வார்த்தை. நம்முடைய கடமையை நாம் என்ன செய்தோம், இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று நாம் கேட்கிறோம் அல்லவா? நாடு நமக்கு என்ன செய்தது, சமூகம் நமக்கு என்ன செய்தது, குடும்பம் நமக்கு என்ன செய்தது, நண்பர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்றெல்லாம் நாம் என்றும் யோசிக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்தோம் என்றுதான் யோசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இதனை யோசித்தாலே இந்த ஜென்மா பயனுள்ளதாகும். வேதங்கள் உலகத்துக்கெல்லாம் நல்லதே செய், சங்கஜத்வம் சம்மனத்வம் சம்பதத்வம் சம்போ மனாம்சி ஜானதாம். நாம் எல்லோரும் ஒன்றாக செல்லுவோம், ஒன்றாக நல்லதே செய்வோம், ஒன்றாக நல்லதே நினைப்போம், ஒன்றாக நல்லதே செயலாற்றுவோம், சொல்லுவோம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. எல்லா வேத மந்திரங்கள் சொன்ன பிறகு சாந்தி மந்திரங்கள் சொல்லுகிறோம். சாந்தி மந்திரங்கள் அதிலே என்ன சொல்லப்படுகின்றன? பலன்களாக, முத்தாய்ப்பாக என்ன சொல்லப்படுகின்றன?
நம்மை பகவான் காத்துள்ள வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். எதற்காக என்றால், நாம் நம்மை சுற்றியுள்ள அனைவரையும், அனைத்து உயிரினங்களையும் நாம் காப்பதற்காகத்தான் நம்மை பகவான் ரட்சிக்கிறான், நமக்கு பகவான் அருள் செய்கிறான். காத்தும் யஜ்ஞாயா காத்தும் யஜ்ஞபதையே என்று காப்பாற்றுகின்ற செயலை செய்கின்ற எவனுக்கும் பகவான் அவனை ரட்சிக்க வேண்டும். பகவான் அவனுள் புகுந்து செயல்பட்டு அவன் செய்கின்ற செயலையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஜகத்ரக்ஷகனான பகவானை நாம் சேவிக்கிறோம். காத்தும் யஜ்ஞாயா காத்தும் யஜ்ஞபதையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சன்னு அஸ்து திபதே சன் சதுஷ்பதே என்பதனாலே மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் பகவான் நல்லதே செய்யட்டும் என்று பகவானை பிரார்த்திக்கிறோம். சஹனா வவது சஹனௌ புனக்து இந்த மந்திரங்கள் உலக பிரசித்தம். இந்த மந்திரங்களிலே என்ன சொல்லப்படுகிறது? குருவும் சிஷ்யனும் சேர்ந்து பிரார்த்திப்பதாக அமைந்த இந்த மந்திரங்கள் மனித குலத்துக்கே மணியான மந்திரங்கள். அதனாலே தான் இந்த மந்திரங்களை பல பள்ளிகளிலே இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியரும் மாணவனும், கணவனும் மனைவியும், முதலாளியும் தொழிலாளியும், எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் என்கிற வார்த்தை சம்சாரத்தின் இன்னொரு பொருள், இன்னொரு வார்த்தை. அது வணிகம் அல்ல. கொடுத்தல் பெற்றுக்கொள்ளுதல் வேறு, விற்கல் வாங்கல் வேறு. கொடுத்தல் பெற்றுக்கொள்ளுதல் வியாபாரம் என்கிற வார்த்தையும், விற்கல் வாங்கல் வணிகத்தையும் குறிக்கும். ஆனால் வியாபாரத்தையும் வணிகத்தையும் நாம் ஒன்றாகிவிட்டோம். அது தவறு. நம்முடைய ஜென்மா கடை தேர நாம் செய்ய வேண்டியது என்ன? அதுதான் இவற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சஹனா வவது சஹனௌ புனக்து சஹவீர்யங் கரவாவகை. நம் இருவரையும் பகவான் காப்பாற்றட்டும், நம் இருவரையும் பகவான் போஷிக்கட்டும், நாம் இருவரும் எல்லா நலத்தையும் தூய்ப்போமாக. நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளக்கூடாது. ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் வளர்ச்சியிலே ஆனந்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இருவரும் சேர்ந்து ஜெயிக்க வேண்டும் என்று 2 நாடுகள், 2 மாநிலங்கள், 2 மனிதர்கள், 2 நிறுவனங்கள் எல்லாமே ஒருவருக்கொருவர் சொல்லுகின்ற வார்த்தை இது. நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்போம். என்னென்று கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஒழிவில்லை, செய்நென்று கொன்ற மகர்க்கு என்பதை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு வேத மந்திரங்கள் இவற்றையே சொல்லுகின்றன. சனாதன தர்மம் இவற்றையே சொல்லுகிறது. மித்ர துரோகி கிருதக்னஸ்சா என்று நட்புக்கு துரோகம் செய்தவனுக்கும் நன்றி மறந்தவனுக்கும் உய்வில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தர்மத்திலே. அந்த பிரகாரம் திருவள்ளுவருடைய திருக்குறளை ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்பட்டோமேயானால் நாம் வைகுண்டம் செல்வது உறுதி. இறைவனை வணங்கினாலே வைகுண்ட பிராப்தியாகும் என்பது மட்டுமல்லாமல், இறைவன் பெயரை குழந்தைகளுக்கு சுட்டி அழைத்தாலே போதும் என்பது மட்டுமல்லாமல் இவற்றினாலே நாம் அடைகின்ற பேர் என்ன? நம்முடைய நல்ல குணங்கள் விருத்தியாக வேண்டும், நமக்கு க்ஷேமம் கிடைக்க வேண்டும். லாபம் மட்டுமல்ல, க்ஷேமமும் கிடைக்க. ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? க்ஷேமம் என்றால் ஹெல்த், வெல்த் லாபம், க்ஷேமமே நமக்கு லாபம். இந்த பெருந்தொற்று காலத்திலே நாம் எல்லோரும் இல்லங்களிலே முடங்கி இருந்தோம். அரசாங்கத்தின் வழிகாட்டுதல்களுக்கேற்ப பக்குவமாக நடமாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் தொடர்ந்து அரசாங்கத்தின் வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி சரியான இந்திய குடிமகனாக வாழ்ந்து நம்மை சுற்றி வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிரினமும் நம்மாலே பாதிக்கப்படாமல் இருக்க நாம் முயல வேண்டும். முக்கியமாக நம்மை சுற்றி இருக்கின்ற எந்த மனிதனும் நம்மாலே பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கல்வி கேள்வி என்று சொல்லப்படுகிறது. கல்வி மட்டுமல்ல, கேள்வி என்றால் கேள்வி ஞானம்.
நல்லதை சொல்லி கேட்க வேண்டும். அந்த கல்வி கேள்வியிலே சிறந்து நல்ல குணங்களை வளர்த்து கொண்டு நம் திறமையாலே முன்னுக்கு வர வேண்டும், குணத்தினாலே முன்னுக்கு வர வேண்டும். அதிருஷ்டத்தினாலே கூட முன்னுக்கு வருகிறவர்கள் உண்டு, இல்லாமல் இல்லை. அதிருஷ்டம் என்பது கண்ணுக்கு தெரியாதது என்று அர்த்தம். அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாதது. தெய்வ சங்கல்பம், இறைவனுடைய சங்கல்பத்தினாலே நமக்கு அது கிடைத்திருக்கிறது. முன்வினை பயன், முன்வினை பயனினாலே துரதிருஷ்டம். முன்வினை பயன் தீயதாக இருந்தால் துரதிருஷ்டம், கிடைக்க பெறாமல் போகிறது. திறமை இருந்தும் குணமிருந்தும் துரதிருஷ்டத்தினாலே கிடைக்காமல் போனது முன்வினை பயன். இப்படி இல்லாமல் நாம் முயற்சி திருவினையாக்கம் என்பதை மனதிலே கொண்டு தெய்வத்தான் ஆகாதென முயற்சிதன் மெய்வர்த்த குளிரும் என்று சொன்ன அதே திருக்குறளிலே திருவள்ளுவர் இன்னொரு குறளிலே முயற்சி உடையவன் திரிவிக்ரமன் உலகளந்த இந்த உலகத்தையெல்லாம் கூட அடைய முடியும் என்று தெரிவிக்கிறார். அந்த பிரகாரம் முயற்சி உடையவன் இந்த உலகத்தையெல்லாம், அதுவும் வாமனனாக அவதாரம் செய்து உலகளந்த பெருமாள் திரிவிக்ரமனான பகவான் ரங்கநாதனுடைய அனுகிரகத்தை பெற்று, ரங்கம் என்றால் பிரபஞ்சம், ரங்கநாதன் என்றால் பிரபஞ்சத்துக்கெல்லாம் உடையவன் என்று பொருள். அதனாலே முயற்சி செய்து தெய்வ அனுகிரகத்தோடு தெய்வ திருவருளோடு அவன் திருவடியிலே புஷ்பங்கள் இட்டு துளசியாவது இட்டு நாம் நம்முடைய முயற்சிகளை சரியான வழியில் மேற்கொண்டு நேர் வழியில் சென்று வெல்ல வேண்டும். அதற்கு ஏற்ப பகவானுடைய திருவருளை கோருகிறோம். இந்த நாள் முழுக்க ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா என்றெல்லாம் பகவன் நாமங்களை சொல்லிக்கொண்டு இந்த நாளை நாம் கழிப்பதும் பஜனைகள் செய்வதும் பெருமாளுடைய ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் பாடுவதும் அவரவர் இல்லங்களிலே அமர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் பக்கத்திலே இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று சேவிப்பதும் நம்முடைய கடமை. முகக்கவச்சம் இல்லாமல் வெளியே செல்ல வேண்டாம். இடம்பொருள் ஏவல் கொண்டு முடிவிடுங்கள். சக மனிதர்களுக்கு உங்களாலே பாதிப்பு இல்லாமலும் அவர்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமலும் பார்த்து கொள்ளுங்கள். சுகாதாரம் முக்கியம். முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி, பத்ரிநாத், துவாரகை, மதுரா இங்கு சென்றுதான் சேவிப்போம், உள்ளூர் பெருமாளை சேவிக்க மாட்டோம் என்று உட்கார்ந்து கொண்டிருந்தீர்களேயானால் உங்களுக்கு எந்த பெருமாள் திருவருளும் கிடைக்காது. இதை ஞாபகத்திலே வைத்து கொள்ளுங்கள். உங்கள் அருகிலே இருக்கின்ற பெருமாள் கோவில் சென்று சேவையுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து பகவான் பரமபதத்திலிருந்து சூரிய மண்டலம் வழியாக உங்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலிலும் உங்கள் இல்லத்திலேயே படங்களிலும் ஆவிர்பவித்திருக்கிறான், அவதரித்திருக்கிறான். அதனாலே அந்த பெருமாளை நீங்கள் உங்கள் இல்லத்திலிருந்தும் சேவிக்கலாம், பக்கத்தில் இருக்கின்ற பெருமாள் கோவில் சென்றும் சேவிக்கலாம். முக்கியமாக எந்தெந்த கோவிலில் எந்தெந்த திருப்பணிகள் தேவையோ, எது பாக்கி இருக்கிறதோ அதனை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். எல்லோரும் பெருமாள் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்தால் நீங்கள் பிரசாதம் செய்ய பாலை தர வேண்டும். நான் கொடுக்கின்ற இந்த பால் தயிராக்கி பிரசாதத்தில் சேர்ப்பாயாக என்று கொடுக்க வேண்டும். எல்லோரும் கொடுக்கின்ற தயிர், தேன், இளநீர் போன்றவை பெருமாளுக்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பொழுது நீங்களும் பிரசாதத்தில் சேர்ப்பதற்காகவும் தர வேண்டும். கோவில்களிலும் நிர்வாகத்திலும் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாளுக்கு சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரசாதங்களிலும் அந்த வஸ்துக்களை சரிபாதியாகவோ 60, 40, 70, 30 என்றாகவாவது பிரித்து எல்லா ஜனங்களுக்கும் அளிக்கப்படுகின்ற அன்னதானத்திலே எல்லா வஸ்துக்களும் சேர்க்கும்படியாக செய்து நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் சுத்தமான, சுகாதாரமான, மிகச்சிறந்த அன்னப்பிரசாதங்களை வழங்குவதிலே முன்னிற்க வேண்டும்.
எந்த பிரசாதத்தையும் செய்துவிட்டு இது பிரசாதம் என்று சொல்லாமல், எது பிரசாதம், சாதம் என்றால் என்ன, அனுகிரகம் திருவருள் என்று பொருள். பெருமாள் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி புண்ணியகோட்டி விமானத்திலே உள்ளே சென்று அமர்கிறார். இதைத் தொடர்ந்து சேவை பிறகு திருவல்லிக்கேணியிலே கிடைக்கும். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் இப்பொழுது சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ நம்மாழ்வார் திருவல்லிக்கேணியிலே ஆஸ்தானம் எழுந்தருள்கின்ற காட்சி. இன்று இரவு ராப்பத்து உற்சவம் கோவிலிலேயே நடைபெறும். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். திருவல்லிக்கேணியில் பிரதி தினமும் பொதுவாக நாளை முதல் 9 நாட்களுக்கு 8 நாட்களுக்கு மாலை வேளையில் 4 மணி முதல் பரமபத வாசல் திறந்திருக்கும். 10ஆம் நாள் பூர்த்தி என்று இன்றிலிருந்து 10ஆம் நாளில் காலை 8 மணி முதலே பரமபத வாசல் திறந்திருக்கும். திருவல்லிக்கேணியில் திருவரங்கத்தில் அந்த கோவிலின் அறிவிப்பின் வழி நடக்கும். தொடர்ந்து எல்லோரும் இறைவனை நன்று வணங்கி அவனுடைய அனுகிரகத்தை பெற்று, இன்று மட்டுமில்லாமல் நாளை காலையிலே துவாதசி அன்று அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் போன்றவற்றையெல்லாம் நாம் சாப்பிடுகின்ற உணவிலே சேர்த்து சாப்பிட்டு, இந்த நாளெல்லாம் வருத்தமிருந்து நமக்கு வயிற்றுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டால் அவற்றை சரி செய்வதற்காக நாளைய காலை தினம் அவற்றையெல்லாம் நன்கு உணவெல்லாம் செய்து நன்கு சாப்பிட்டு, நாளை மத்தியானமும் தூங்காமல் இருந்து, நாளை மாலை 6 மணிக்கு கொஞ்சமாக ஆகாரம் 7 மணிக்கு எடுத்துக்கொண்டு பிறகு தூங்கச் செல்ல வேண்டும். இன்று காலை முதல் நாளை மாலை வரை தூங்காமல் இருப்பவருக்கு வைகுண்ட ஏகாதசி பலன்கள் முழுக்க கிடைக்கின்றன. முடிந்தவரை விரதம் இருக்க வேண்டும், முடிந்தவரை தூங்காமல் இருக்க வேண்டும். தூங்காமல் இருப்பதற்கான உபாயம் அப்பொழுதே சொன்னேன். பிராணாயாமம், யோகாசனங்கள், அவ்வப்பொழுது நிற்பது, நடப்பது, உட்காருவது, கொஞ்சம் நாளை படித்திருப்பது, கண்ணை மூடிக்கொண்டால் தூக்கம் வந்துவிடும். கொஞ்சம் பக்குவமாக கண்ணை சிமிட்டி கொண்டே இருப்பது, சிரிக்க சிரிக்க பேசிக்கொண்டே இருப்பது, வயிறு வலிக்க சிரிக்காமல் சிரிக்க சிரிக்க ஆனந்தமாக பேசி, புண்படாமல் சிரிக்கும்படியாக பேசி, எல்லோரும் இன்று இரவும் நாளை மத்தியானமும் ஒருவருக்கொருவர் நகைச்சுவையாக சந்தோஷமாக உரையாடி கொண்டிருந்தாலும் அதிலே இறைவனுடைய விஷயங்களையும் சேர்த்து கொண்டு வெறும் வேடிக்கையாக இருந்திராமல் அந்த வினோதமானது இறைவனை பற்றியதாக ஒரு சந்தோஷமாக அவனையுடைய ஒரு மகிமைகளை எல்லாம் குழந்தைகளோ பெரியவர்களோ யாருக்கு எது தெரியுமோ அதை பற்றியெல்லாம் பரஸ்பரம் பேசி, பகவானை பற்றி, உங்கள் இஷ்ட தெய்வங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த 2 நாட்களும் உபயோகமாக நாம் செலுத்தினமேயானால் நற்பொழுதுபோக்கு என்று சொல்வார்கள். சத்கதா காலக்ஷேபம் என்பதாக நல்ல விதமாக பொழுதுபோக்கி நாம் பெருமாள் திருவருளை பெற வேண்டும். லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஓங்கியுலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கினி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயலுகள பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிர்னு சீர்த்தமலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்து. எல்லா நலமும் வளமும் எல்லோரும் பெரும்படியாக பகவான் அனுகிரகம் செய்வதாக பகவானை பிரார்த்திக்கிறோம். மங்களானி பவந்து.